அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் வனப்பருவம் பகுதி 23 பார்க்குறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாம் வாங்க. போன பகுதியில் சகோதரர்கள் 4 தண்ணி எடுக்க போய் அந்த தடாகத்துக்கு அருகே மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். தண்ணீர் எடுக்க போன தம்பிகள் நீண்ட நேரம் ஆகியும் வராததால் வருந்தியபடி தண்ணீர் தேடி தானே நடக்கலானார் யுதிஷ்டிரர். நீர் இருக்கும் தடாகம் அருக வந்தவர் தனது 4 சகோதரர்களும் மாண்டு கிடக்கிறத கண்டு மிகவும் வருத்தமாக அடைகிறாரு. இங்கு போர் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் தென்படலை என்று நினைத்தவர் உடல் தளர்ச்சியை நீக்கிக்கொள்ள முதல்ல நீர் அருந்த முற்படுறாரு. அப்போது மீண்டும் அதே அசரீரி ஒலிக்குது. என் பேச்சை பொருட்படுத்தாமல் தண்ணீர் குடித்ததால் உன்னோட உடன் பிறந்தவங்க மாண்டு போயிட்டாங்க. முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன அலட்சியப்படுத்தினா உன் தம்பிகளோட கதி தான் உனக்கும் ஏற்படும்னு குரல் ஒலிக்குது. அசரீரிக்கு மதிப்பளித்து தண்ணி குடிக்காமல் கரையேறிய யுதிஷ்டிரர், இந்த தண்ணீர் தடாகம் உனக்கு சொந்தம் என்று கூறுகிறாய். உனது அனுமதி இல்லாமல் தண்ணீர் எடுக்க எனக்கு உரிமை இல்லை. உன்னோட கேள்விகளை கேள், முடிந்த அளவுக்கு பதில் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அசரீரி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்குது. கேள்வி: சூரியனை பிரகாசிக்கும்படி செய்கிறது எது அப்படின்னு கேட்குது. யுதிஷ்டிரன் பதில் சொல்கிறாரு. பரபிரத்தின் தெய்வீக சக்தி சூரியனை பிரகாசிக்கும்படி செய்யுதுன்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி கேட்குது. மனிதன் மேலோன் ஆவது எப்போது? பதில் சொல்கிறாரு யுதிஷ்டிரர். தவத்தின் வாயிலாக மனிதன் மேலோன் ஆகிறான்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வியை கேட்குது. மனிதன் எப்போது புத்திமான் ஆகிறான் அப்படின்னு கேட்குது. அதுக்கு யுதிஷ்டிரன், ஏட்டுக்கல்வியினால் மனிதன் புத்திமான் ஆவது கிடையாது, சான்றோர் இணக்கத்தினால தான் மனிதன் புத்திமான் ஆகிறான்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி கேட்குது அசரீரி. பிராமணன் யார் அப்படின்னு கேட்குது. அதுக்கு யுதிஷ்டிரர், எல்லாருடைய நலத்தின் பொருட்டு தன்னை ஒப்படைப்பவன் தான் பிராமணன்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வியை கேட்குது. சத்திரியன் யார்? யுதிஷ்டிரர் பதில் சொல்கிறாரு. தர்மத்தை காக்கும் பொருட்டு தன் உயிரை கொடுக்குறவன் தான் சத்திரியன்னு சொல்கிறாரு. வேகம் வாய்ந்தது எது அப்படின்னு அசரீரி கேட்குது. பதில் மனம்தான் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்கிறாரு. பயணம் போகிறவங்களுக்கு மிக மேலான கூட்டாளி யார் அப்படின்னு கேட்குது அந்த அசரீரி. கல்வின்னு யுதிஷ்டிரர் சொல்கிறாரு. எதை துறப்பதால் மனிதன் பொருள் படைத்தவன் ஆகிறான்? ஆசையை துறப்பதால் மனிதன் பொருள் படைத்தவன் ஆகிறான்னு யுதிஷ்டிரர் பதில் சொல்கிறாரு. அமைதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குது. மன திருப்தியில் தான் அமைதி இருக்குன்னு யுதிஷ்டிரர் பதில் சொல்கிறாரு. அதிசயங்களுள் அதிசயம் எது அப்படின்னு கேட்குது. அதுக்கு யுதிஷ்டிரர், கணக்கற்ற பேர் இடைவிடாமல் இருந்து கொண்டே இருக்கின்றனர். அப்படி இருந்தும் உயிர் வாழ்ந்து இருப்பவன்தான் மரணமடையாமல் இருக்கப் போவதாக எண்ணிக்கொள்கிறான். இதுவே அதிசயங்களுள் அதிசயம்னு சொல்கிறாரு. இது போன்ற பல கேள்விகளை அசரீரி கேட்டபோது அசராமல் பதில் சொல்கிறாரு யுதிஷ்டிரர். மகாபாரதத்தோட பகுதி 24 தொடர்ந்து பார்ப்போம். யுதிஷ்டிரனோட பதில்களால் மகிழ்ந்து போன அந்த குரல் இறுதியில் மடிந்து போன 4 யாராவது ஒருவருக்கு நான் உயிர் தர்றேன், யாருக்கு உயிர் கொடுக்கணும்னு கேட்குது. நகுலனை எனக்கு திருப்பி கொடுங்கள்னு யுதிஷ்டிரர் வேண்டுறாரு. யாராலும் வெல்ல முடியாத சிறந்த போர் வீரர்களான பீமன், அர்ஜுனன் ஆகியோரில் ஒருவரை கேட்காம நகுலனை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாய் அப்படின்னு அசரீரி கேட்டது. அதுக்கு யுதிஷ்டிரர், போர் புரிந்து வெற்றி பெறுவது என் வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல. அது மட்டும் இல்லாமல் என் தந்தை பாண்டுவுக்கு குந்தி, மாத்ரி என்று 2 மனைவிகள். இருவரும் எனக்கு தாய்மார்கள் ஆகிறாங்க. அவங்க இருவருக்கும் மகப்பேறு இருக்கும்படி பார்த்து கொள்ளுதல் என் கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றும் வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்குது.
யுதிஷ்டனாகிய நான், பீமன், அர்ஜுனன் நாங்கள் 3 பேரும் குந்திக்கு பிறந்தோம். மாத்ரிக்கு நகுலனும் சகாதேவனும் பிறந்தாங்க. என் தாய்க்கு பக்தி பூர்வமாக சேவை செய்ய நான் உயிரோடு இருக்கேன். மற்றொரு தாயான மாத்ரி இறந்து விட்டாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தம் போன்ற கடமையை செய்ய ஒரு மகன் வேண்டும். ஒரு தாய்க்கு மகன் இல்லாது போகும்படி நான் நடந்து கொள்வது தர்மம் இல்லை. ஆகவே நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டுகிறேன்னு யுதிஷ்டர் சொல்கிறாரு. நீ பரந்த மனப்பான்மை படைத்தவன். உன்னை போன்றவனை காண்பது அரிதிலும் அரிது. அதனால் 4 சகோதரர்களையுமே நான் உனக்கு திருப்பி தர்றேன்னு சொல்லுது அந்த அசரீரி. உடனே அந்த 4 சகோதரர்களும் உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்துக்கிற மாதிரி எந்திரிக்கிறாங்க. அவங்கள வாட்டிய பசி, தாகம், களைப்பு இது எதுவுமே இப்போ அவங்கக்கிட்ட இல்லை. எல்லாமே ஓடி போயிருச்சு. யுதிஷ்டர் அசரீரியை பார்த்து, என்னுடைய சகோதரர்களை தேவர்களாலும் வெல்ல முடியாது. அத்தகைய வீரர்களை மயக்கத்தில் விழவும் மறுபடியும் எழுந்திருக்கவும் செஞ்சுருக்க. அப்படிப்பட்ட நீ யாருன்னு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. யுதிஷ்டர் முன்பு பிரகாசத்தோட மூர்த்தி ஒன்று தோன்றி, நான் தர்ம தேவதை. உனக்கு நான் தெய்வீக தந்தையாவேன். உன்னுடைய உறுதிப்பாட்டை சோதிக்கிற பொருட்டு தான் இப்பொழுது நிகழ்ந்தது யாவும். நான் உன்னை வேண்டுமென்னே தான் சோதித்தேன்னு சொல்கிறாரு. உன்னிடத்தில் எனக்கு பரம திருப்தி உண்டாகியது. நீ வேண்டும் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்வாயாகன்னு சொல்கிறாரு தர்ம தேவதை. தந்தைய பிராமணன் மானிடம் இழந்த அரணிக்கட்டையை திருப்பி தர கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லையேல் தர்மத்திலிருந்து நாங்கள் பிசகியவர்கள் ஆவோம். ஆகவே அரணிக்கட்டையை மீண்டும் கிடைக்க தயக்கூர்ந்து அருள் புரிங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு தர்ம தேவதை தானே மான் வடிவில் வந்து அரணிக்கட்டையை தூக்கி சென்றோம்னு கூறி திருப்பி அளிக்கிறாரு. மகிழ்ச்சியோட அரணிக்கட்டையை பெற்றுக்கொள்கிறாரு யுதிஷ்டர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.